நான் திருவண்ணாமலை மாவட்டம் அலக்காவூர் ஒன்றியம் செய்யார் வட்டம் கூழமந்தல் கிராமம். இந்த தேர்தல் வெற்றி என்பது நம்ப முடியாத அளவு இருக்குது. ஏன்னா கருத்து கணிப்பெல்லாம் மொத்தமே தேர்தலுக்கு முன்னும் சரி தேர்தலுக்கு பிந்தையும் சரி திமுக ஆட்சி அமைக்கும் 160 170 80 200 சொல்லியிருந்தாங்க. ஆனால் கருத்து கணிப்பெல்லாம் பின்னி தள்ளி தேர்தல் வேறு மாதிரி வந்தது. இது ஏதோ சதி இருக்குது. அதனால தான் இந்த வெற்றி வாய்ப்பு வேறு கட்சிக்கு வந்தது. இது மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் போட்டு வரல. இப்போ மக்கள் ஓட்டு போடல. மக்கள் ஜனங்க செய்த நன்மைகள்லாம் செய்து போட்டுக்கிறாங்க. இது ஏதோ தகாத முறையில் ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் அணக்காவூர் ஒன்றியம். எங்கள் இந்த முறை போன முறை 8 தொகுதியில் 6 7 தொகுதி நாங்கள் ஜெயித்தோம். இந்த முறை என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும். நான் காலையிலேருந்து சென்னையில் இருக்கிறதுனால அதை கவனிக்க முடியல. ஆமாம், எதிர்பார்ப்பெல்லாம் வீணாக போச்சு. இருந்தாலும் நாங்கள் கட்சியும் கொள்கையும் விட்டு தர மாட்டோம். என்ன ஆனாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் அது திமுக தான். விஜயோடைய வெற்றி தான் ஏற்றுக்க முடியல எங்களால். மக்கள் ஓட்டு போட்டு வந்தாலும் பிரச்சாரமே பண்ணலை. அவர் பிரச்சாரமே பண்ணாதா எப்படி தான் அவர் இந்த இத்தனை இடத்துல முன்னுக்கு வர்றாருன்னு தெரியல, முன்னணியில் வர்றாருன்னு தெரியல. அது எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. என் பேர் சோமசுந்தரம், திருவண்ணாமலை மாவட்டம் அணக்காவூர் ஒன்றியம் கூழமந்தல் கிராமம். நான் எந்த பொறுப்பு இல்லை. என் பையன் BL 2ல் இருக்கிறான். நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு புத்தி தெரிஞ்சுன்னு திமுக தான். 10 முறை ஜெயிலுக்கு போய்க்கிறேன். வேலூர் தொரப்பாடி ஜெயிலுக்கு அரசியல் கைதியாக போய்க்கிறேன். ஜெயலலிதா சொல்ல இலவச மின்சாரத்தை கேன்சல் பண்ணிச்சு, அது போய்க்கிறேன். கலைஞர் கைது பண்ண சொல்ல போய்க்கிறேன். ஸ்டாலின் கைது சொல்ல போய்க்கிறேன். வேலூர் தொரப்பாடி ஜெயிலில் 10 முறை 7 முறை போய்க்கிறேன். 3 முறை எங்கூர் தூசி ஸ்டேஷன்லேயே கலைஞர் கைது பண்ண பஸ் நிறுத்திட்டு ஸ்டேஷன்லேயே வச்சுருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அரசியல் கைதியாக 10 முறை போய்க்கிறேன். பொறுப்பு எனக்கு தேவையில்லை. நான் உறுப்பினராக இருந்தால் போதும். எனக்கு பொறுப்புக்கெல்லாம் ஆசை கிடையாது. அதான் என் பையன் BL 2ல் இருக்கிறான். அது போதும். அது வார்டு நம்பராக நான் இருந்துக்கிறேன். அது வார்டு நம்பருக்கெல்லாம் கட்சி கிடையாது. ஊராட்சி பிரதிநிதியாக ஒரு 3 முறை ஜெயிச்சுக்கிறேன் நான் தொடர்ந்து. நான் 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷமாக திமுகவில் கொள்கையில் உள்ளவன். இன்னைக்கு மாவட்ட செயலாளர், அந்த செயலாளர், உலகப்பரப்பு செயலாளர்னு போகிறாங்க. இந்த வண்டி தமிழ்நாடு மட்டும் இல்லை, அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர் போகாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு நான் தான் இந்த உலகப்பரப்பு செயலாளர். பேருக்கு இவங்களை வச்சிருக்காங்க உலகப்பரப்பு செயலாளர்னு, சும்மா பேருக்கு. பணம் தான் வீண் பண்ணாரே தவிர மக்களை வீண் பண்ணல, பணத்தை வீண் பண்ணார். 234 மாவட்டம் நான் போறேன்னு சொல்லி போய் கேட்டேன். நல்ல மனுஷனா இருந்தா போயிட்டு வாயா, நான் ஒரு அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது. நெல்லையில் பிறந்தவன், 17 வயசுக்கு இந்த கொடியை தொட்டவன். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரிய அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், இவர்களெல்லாம் நான் ஒன்றா உட்கார்ந்துருக்கேன். சின்ன வயதில் கோபாலபுரத்துக்கு அடிக்கடி போய்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு உள்ள ஆள். இதே தளபதி வீட்டுக்கே நேராக வந்திருக்கேன் சைக்கிளோட, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன. அன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாருன்னா தமிழ்நாட்டில் நான் அன்னைக்கே சொன்னேன், மக்களை சந்திக்காதங்க, தொண்டங்களை சந்திங்க. நீ உங்கள் கட்சியில் உள்ள மக்களை சந்திச்சா மக்கள் உங்களுக்காக பேசுவான். தொண்டங்க கட்சிக்காக பேசுவான், கொள்கைக்காக பேசுவான். நான் இன்னைக்கு இந்த கொள்கையை விடாமல் இருக்கேன். நான் கேட்ட கொள்கை எனக்கு தாரண்ணே. தேர்தலை முடிவு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. எத்தனை இடம் வரான்னு பார்ப்போம். ஏன்னா இன்னும் என் பேர் PM முத்துசாமி. ஏன்னா இந்த கையில் ஓட்டு போடுறதுக்கு சட்டத்தை கொண்டாடணும். இந்த முஸ்லீமில் போடுறது ஓட்டு நாட்டுக்கு நாசம், மக்களுக்கு வேஷம். இது உண்மை. என்ன இது இந்த நாட்டில் இருக்க மக்கள் கையில தான் ஓட்டு போடணும் போராட்டம் பண்ணதுக்கு நான் ரெடி பண்ணுவேன். ஆமா, அப்படி செவிச்சு வந்தானா 3ஆம் நாள் நான் போராட்டம் பண்ணுவேயா. ஆமா.